வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அல் ஜசீரா தொலைக்காட்சியை சாடிய ரணில் புலி ஆதரவாளர்களை அழைத்ததாகவும் விமர்சனம். வளமைக்கு திரும்பிய நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவை. வானிலை சீரின்மையே சேவை இடைநிறுத்தத்துக்கு காரணம் என தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தியவர்களை பகிரங்கப்படுத்த தயார், ஜனாதிபதியிடமே கூறுவேன் என்கிறார் ஞானசார தேரர். கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலை வழக்கு இன்று. சந்தேக நபர்களை நீதிமன்றம் கொண்டுவர வேண்டாம் என உத்தரவு. அத்துமீறிய இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது. ஸ்ரீலங்கா கடற்படையினரின் நடவடிக்கை குறித்து தமிழ்நாட்டில் விமர்சனம். மும்மொழி கொள்கை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நகர்வு. ஐரோப்பிய பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க இணக்கம். சவுதி பேச்சுக்களுக்கு செல்லவுள்ள உக்ரைன் ஜனாதிபதி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச முன்னணி ஆங்கில ஊடகமான அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட தனது நேர்காணல் குறித்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது சம்பந்தப்பட்ட ஊடகக்குழு உறுப்பினர்களின் நேர்மை தொடர்பான கரிசனையை எழுப்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். அல் ஜசீரா தொலைக்காட்சியில் நேர்காணல் ஒளிபரப்பாகி சில மணித்தியாலங்களில் ஊடக சந்திப்பினை நடத்திய ரணில் விக்ரமசிங்கே தொகுப்பாளர் மெஹ்தி கசனுடன் இணைந்த 3 குழு உறுப்பினர்களில் 2 விடுதலை புலிகளின் ஆதரவு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் சட்டத்தரணியும் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையருமான அம்பிகா சர்க்குணநாதன் இந்த விவாதத்தில் பங்கேற்பார் என தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அம்பிகா சர்க்குணநாதனுடன் சித்தாந்த வேறுபாடுகள் இருந்த போதிலும் தாம் அவரை அறிந்திருப்பதால் அது குறித்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இருப்பினும் பின்னர் அவருக்கு பதிலாக விடுதலை புலிகள் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட 2 குழு உறுப்பினர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டதை கண்டறிந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறிப்பாக விடுதலை புலிகளின் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியவர்களில் ஒருவரான ராஜரட்னம் என்பவரின் மனைவியே இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நேர்காணலின் வடிவத்தையும் விமர்சித்த ரணில் விக்ரமசிங்கே 2 மணித்தியாலங்கள் வரை எடுக்கப்பட்ட நேர்காணல் இறுதியாக 1 மணித்தியாலத்துக்கு குறைவான நேரத்துக்கு செம்மையாக்கப்பட்டுள்ளதாகவும் நேர்காணலில் தன்னுடைய பதில்களின் முக்கிய பகுதிகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை தாம் உள்ளூர் ஊடகங்களுக்கு நேர்காணல் வழங்கும் போது அவை முழுமையாக ஒளிபரப்பப்படும் எனவும் அதனூடாக நல்லவை மற்றும் தீயவை என 2ம் ஒளிபரப்பப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமது நேர்காணலில் இருந்த சிறந்த விடயங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ரணில் விக்ரமசிங்கே தம்மால் முழுமையான காணொலியை பெற்றுக்கொள்ள முடியாது போனதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். முழுமையாக அந்த நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டிருந்தால் தற்போது வெளிவந்ததை விட வேறுபட்ட நிலைமையே இருந்திருக்கும் எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறியுள்ளார். இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரி யார் என்பது தமக்கு தெரியும் என சிங்கள கடம்போக்குவாத அமைப்பான பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இந்த தகவலினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனவாத கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் பலராலும் அறியப்பட்ட கலகடத்தே ஞானசார தேரர் கண்டியில் மல்பத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர்களை சந்தித்துள்ளார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதி தொடர்பான விவரங்களை பகிரங்கமாக வெளியிடப் போவதில்லை என்ற போதிலும் அதனை ஜனாதிபதிக்கும் தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களுக்கும் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதனை தாம் பொறுப்புடன் கூறிக்கொள்வதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரர் கூறியுள்ளார். எனினும் கோட்டாபய ராஜபக்ஷவை அதிகாரத்துக்கு கொண்டுவரும் நோக்குடன் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேயே இந்த தாக்குதலை திட்டமிட்டதற்கான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவர் இதனை கூறியுள்ளார். காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வளமைக்கு திரும்பியுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த அனைத்து நாட்களும் இந்த கப்பல் சேவை முன்னெடுக்கப்படுவதாக கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் சத்தியசீலன் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையில் செயற்பட்டு வரும் கப்பல் சேவை எவ்வித தடங்கலுமின்றி சிறப்பாக இடம்பெற்று வருவதாக கப்பல் சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பல் சேவை அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போக்குவரத்துக்கு சாதகமான வானிலை இருக்காத காரணத்தால் 3 நாட்கள் சேவை தடைப்பட்டிருந்தது. எனினும் தற்போது எவ்வித தடங்கலுமின்றி இந்த சேவை முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நாளாந்தம் நாகப்பட்டினத்தில் இருந்து 80 பயணிகளும் காங்கேசன்துறையிலிருந்து 80 பயணிகளுமாக நாளொன்றுக்கு 120 பயணிகள் வீதம் கப்பல் சேவையை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த சேவையினூடாக பயன்பெற்று இருப்பதாகவும் கப்பல் சேவையில் ஈடுபடும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போதைய வானிலை சாதகத்தன்மையை கருத்தில் கொண்டு தொடர்ந்தும் தமது சேவை சிறப்பாக மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு பயணிகள் சிறப்பான பயணத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் www.scilsubham.com என்கின்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் மூலமோ அல்லது 0122246447 மற்றும் 0117642117 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களினூடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் கப்பல் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. கச்சதீவு பெருவிழாவுக்கான ஒத்துழைப்பினை அனைத்து பக்தர்களும் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து துறைசார் தரப்போடு மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மாவட்ட பதில் செயலாளர் இவ்வாறு கூறியுள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மாவட்ட பதில் செயலாளர் தம்மால் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்து கச்சதீவில் சமர்ப்பிப்பதன் மூலம் தமது பதிவுகளை பக்தர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் பேருந்து போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடல் போக்குவரத்து சேவைக்கான கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெடுந்தீவில் இருந்து கச்சதீவுக்கான ஒருவழி போக்குவரத்து கட்டணமாக 1000 ரூபாவும் குறிகட்டுவானில் இருந்து ஒருவழி போக்குவரத்து கட்டணமாக 1300 ரூபாவும் அறவிடப்பட உள்ளதோடு அதற்கேற்ப பயணம் செய்கின்ற படகுகள் சோதனை செய்யப்பட உள்ளன. உணவு தங்குமிட வசதிகள் கடற்படையினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பதில் மாவட்ட செயலாளர் நெடுந்தீவு பிரதேச செயலகம் நெடுந்தீவு பிரதேச சபை ஆகியவை அந்த பணிகளில் பங்களிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆலய சூழல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளதோடு அதற்குரிய வேலை திட்டங்கள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த முறை விசேடமாக 25 சாரணர்கள் கச்சதீவு ஆலய பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் என்றும் பிரதீபன் கூறியுள்ளார். பக்தர்கள் சரியான அறிவுறுத்தல்களை பின்பற்றி கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்வதன் மூலம் வீணான அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும் திருவிழாவுக்கு இந்த முறை இந்தியாவில் இருந்து 4000 ஜாத்திரிகர்களும் இலங்கையில் இருந்து 4000 ஜாத்திரியர்களும் அனுமதிக்கப்பட உள்ளதோடு இரு நாடுகளினதும் அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் என 1000 பேருமாக மொத்தம் 9000 பேர் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கடற்றொழிலாளர்களின் 5 விசைப்படகுகளையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்தில் இருந்து 90க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் 1500க்கும் அதிகமான கடற்றொழிலாளர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். இந்த கடற்றொழிலாளர்கள் தலைமன்னாரின் வடக்காக உள்ள கடற்பகுதிக்குள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட போது அங்கு சென்ற ஸ்ரீலங்கா கடற்படையினர் 14 கடற்றொழிலாளர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்கள் மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். முன்னதாக தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரத்தில் கடற்றொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக அந்த போராட்டம் மீள பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பல்வேறு குற்றங்களோடு தொடர்பு பட்டவருமான கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளை ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக மேற்கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்ற தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார்.
கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற அறையின் சாட்சி கூண்டில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டமை நாடளாவிய ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் உட்பட இதுவரை 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை காணொலி காட்சி தொழில்நுட்பத்தினூடாக மேற்கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்ற தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான உத்தரவு நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைகளை காணொலி காட்சி தொழில்நுட்பத்தினூடாக மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அபாயங்களை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு சென்றிருந்த பெண் ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற 3 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரிய நாட்டு சுற்றுலா பயணியிடம் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறை நிலையத்தில் பணியாற்றும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றுலா பயணியிடமிருந்து 50,000 ரூபாவை காவல்துறை உத்தியோகத்தர்கள் லஞ்சமாக கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டபிள் தரத்தில் உள்ள 2 சார்ஜென்ட் தரத்தில் உள்ள 1 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதுமானதாக இருக்காத காரணத்தால் அவர்களுக்கு பிணை வழங்கலாம் என வவுனியா மேல் நீதிமன்றம் கட்டளையாக்கியுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய 2 மரணமடைந்திருந்தனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததோடு அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி WRD சில்வா முன்னிலையாகி சந்தேக நபர்கள் சார்பில் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி பிணை மனு சமர்ப்பித்தார். அதனை மறுத்து சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் விளக்கமறியலை நீடிக்குமாறு வாதங்களை முன்வைத்தனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் சட்டமாதிபர் திணைக்களத்தால் பிணை மறுப்புக்கு விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாததால் கைது செய்யப்பட்டவர்களை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கியுள்ளார். இந்திய மத்திய அரசின் மும்மொழி கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை 2020 படி மும்மொழி பாடத்திட்ட கொள்கையை அனைத்து மாநில அரசுகளும் ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகிறது. எனினும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பில் பாஜக சட்டத்தரணி GS மணி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை என்பது அனைத்து தரப்பு மாணவர்களின் பாடசாலை கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் அனைத்து இந்திய மொழிகளையும் ஏழை எளிய பட்டியல் பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பாடசாலைகளுக்கு குழந்தைகள் இலவசமாக கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்றிய அரசால் இந்த கல்விக் கொள்கை திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அவர் தன்னுடைய மனுவில் கூறியுள்ளார். இதனை அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநில அரசுகள் ஏற்க மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு கொண்டுவரும் சட்ட திட்டம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் பொருந்துவது என்பது மட்டுமன்றி அத்தகைய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசின் கடமையாகும் எனவும் பாஜக சட்டத்தரணி கூறியுள்ளார். இலவச கல்வி என்பது அரசியலமைப்பு கொடுத்துள்ள அடிப்படை உரிமை எனவும் இந்த திட்டத்தை ஏற்க மறுப்பதால் மாநில அரசு சம்பந்தப்பட்ட பள்ளி குழந்தைகளின் அடிப்படை உரிமையான இலவச கல்வியை மறுக்கும் செயல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பிய தலைவர்கள் புதிய பாதுகாப்பு செலவீன திட்டங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். ஐரோப்பாவுக்கான பாதுகாப்பில் டொனால்ட் ட்ரம்பின் ஒத்துழைப்பு நிச்சயமற்ற தன்மை அதிகரித்து வரும் நிலையில் இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளின் தலைவர்கள் தமது வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் 650 பில்லியன் யூரோக்கள் விடுவிக்கப்படலாம் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக கிளை மதிப்பிட்டுள்ளது. புதிய ராணுவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 150 பில்லியன் யூரோக்கள் கடனையும் விடுவிப்பதற்கு ஐரோப்பிய ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. இந்த முன்மொழிவை அவசரமாக மீளாய்வு செய்யுமாறு ஐரோப்பிய தலைமையக பணிக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என கூறியுள்ள போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் இந்த ஆயுத போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
அமெரிக்க உக்ரைன் பேச்சுக்கள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் நடைபெறும் என ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவும் உக்ரைனிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் அமெரிக்கா பேச்சுக்கள் நடைபெறும் போது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவில் இருப்பார் என்ற போதிலும் அந்த பேச்சுக்களில் நேரடியாக பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் விரைவான மற்றும் நீடித்த அமைதியை எட்டுவதற்கு கியேவ் உழைக்கும் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை எட்டுவதற்கான கட்டமைப்பு குறித்து அமெரிக்கா விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்பின் விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விகோப் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்புடன் பகிரங்கமாக முரண்பட்டிருந்த உக்ரைன் ஜனாதிபதி போரை முடிவுக்கு கொண்டுவர தயாரில்லை என்றும் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அல் ஜசீரா தொலைக்காட்சியை சாடிய ரணில் புலி ஆதரவாளர்களை அழைத்ததாகவும் விமர்சனம். வழமைக்கு திரும்பிய நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவை. வானிலை சீரின்மையே சேவை இடைநிறுத்தத்துக்கு காரணம் என தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தியவர்களை பகிரங்கப்படுத்த தயார், ஜனாதிபதியிடமே கூறுவேன் என்கிறார் ஞானசார தேரர். கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலை வழக்கு இன்று சந்தேக நபர்களை நீதிமன்றம் கொண்டுவர வேண்டாம் என உத்தரவு. அத்துமீறிய இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது. ஸ்ரீலங்கா கடற்படையினரின் நடவடிக்கை குறித்து தமிழ்நாட்டில் விமர்சனம். மும்மொழி கொள்கை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நகர்வு. ஐரோப்பிய பாதுகாப்பு செலவினத்தை அதிகரிக்க இணக்கம். சவுதி பேச்சுக்களுக்கு செல்லவுள்ள உக்ரைன் ஜனாதிபதி. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.